ஹலோ காய்ஸ், நான் தாங்க காட்டில் ரஜிட பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த லெஜெண்டரி ஹீரோ மன்னோட எபிசோட் நம்பர் 20 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோவில் பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 13 பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோயை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கை கொடுத்துருப்பான். ஹீரோவும் கை கொடுக்க வரும்போது க்ளோயும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஒன்று ஒரு நாள் தோக்கடிப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பான். அப்போ ஹீரோவும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவனும் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு கை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மந்த் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் செஸ்லாவும் அப்புறம் தாமஸும் கேபிட்டலில் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம தாமஸ் வந்துட்டு அவங்க கிட்ட சரி என்ன கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் நான் கிளப்பில் ஜாயின் பண்ணுறவன் இல்லடா, கிளப்பே உருவாக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளப்பை உருவாக்க போகிறேன்னு சொல்லும்போது அப்போ நம்ம செஸ்லாவும் ப்ராப்பர் மனசை சாப்பிட்டு தாமஸ் அப்படின்னு சொல்லி தாமஸ் சொல்லியிருப்பா. தாமஸும் என்ன கிளப் உருவாக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காயிருப்பான். அதுக்கப்புறம் செஸ்லாவும் லியோ மட்டும் இந்த கிளப்பை ஆரம்பிச்சான் அப்படின்னா நான் தான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பர்சன் அதில் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லும்போது அதுக்கப்புறம் லியோவும் ஹீரோ ரிசர்ச் சொசைட்டி அப்படிங்கிற கிளப் தான் நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன சொசைட்டியா, அதுவும் ஹீரோ ரிசர்ச் பத்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு ஹீரோ கையிலோட பிகினிங் ஸ்டோரியும் அதோட மறந்து போன மற்ற ஹீரோஸை பத்தியும் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். மற்ற 2 பேர் வந்துட்டு கெயிலா அது மறந்து போன ஹீரோ இல்லடா, அது ஃபிக்ஷனல் ஸ்டோரி ஹீரோடா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லும்போது அப்ப தாமஸும் இதை பார்க்கும்போது யாருமே உன்னோட கிளப்ல ஜாயின் பண்ண போறது இல்லைன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்ப செஸ்லாவும் என்ன நினைச்சிருப்பானா அப்ப நம்ம மட்டும் தான் லியோ கூட தனியா இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செஸ்லாவும் ஜல்சா பண்ற பத்தி யோசிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவள வந்துட்டு என்னாலும் சரி லியோ நான் உன் கூட தான்டா இருப்பேன், உசிரியா போனாலும் உன் கூட தான்டா இருப்பேன், நான் உன் கிளப்ல தான்டா ஜாயின் பண்ண போறேன், வேற யார் கிளப்லயும் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப தாமஸ் வந்துட்டு ஆமா இன்னைக்கு அந்த நாள்ல அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு போயிருப்பாங்க. ஹீரோவும் இன்னைக்கு என்ன நாள்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா 50 இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஹீரோ டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு இந்த டேல தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட சாப்டர் 80 முடியுது. சாப்டர் 90 ஸ்டார்டிங்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ஹீரோ டஞ்சன்ல இருந்து கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது 3 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஹீரோ வேர்ல்டோட அந்த ஃபிராக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா சதறி கிடந்திருக்கும். அதை வந்து சேர்க்கறது தான் அந்த பர்டிகுலரான அவங்களோட மிஷனாக இருந்திருக்கும். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா டஞ்சன் கிரியேட் ஆகும் ஹீரோ டஞ்சன், அதுக்குள்ள போயிட்டு அந்த ஃபிராக்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அது ஒரு மேப் மாதிரி தான் இருக்கும் கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்கிற மாதிரி இருந்திருக்கும். இதை தான் பார்த்தீங்கன்னா அந்த லூமின் அகாடமியோட 5th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோவும் அவங்கள பார்த்து லூமினோட சீனியர்ஸ் ஹீரோ டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு சாட்சியா அவங்க ஹீரோ ரெக்கார்டோட ஃபிராக்மெண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. சில டைம் உள்ள போயிட்டு 2 வாரம் கழிச்சு வருவாங்க, சம்டைம்ஸ் 2 மந்த்துக்கு மேலே கூட ஆகலாம். இது மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் கூட நடக்கும். ஆனா இந்த டைம் என்ன ஆயிருக்குன்னு தெரியல. எங்க அம்மாவும் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்கும் போது இந்த பக்கம் செஸ்லாவும் ஓ அவங்க வந்துட்டாங்க, லூமின் அகாடமியோட டாப்பர்ஸ் தானே அவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாமஸும் இது இந்த மசில் கட்டு இருக்கான் பாத்தியா, அவன் தான் ஈசஸ் இருந்தவன். அது மட்டும் இல்ல, அதோட அந்த ஃப்ரெண்ட்ல இருக்கான் பாரு, அவனோட நேம் தான் லீ ஜாமுவான் சீனியர். அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு உமன் இருக்கால, அவ தான் டோராயான். அவ சவுத் டெரிட்டரியை சேர்ந்தவ. அதோட அதுக்கடுத்து இருக்கிறான் பாத்தியா, அவனோட பேர் என்னன்னு சரியா தெரியலையே, உல்டா சீனியர் தானே, அப்படிதான் நினைக்கிறேன், பட் எனக்கு சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா கையை வச்சு அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே இழுத்துருப்பாங்க. அப்ப ஹீரோவும் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது தாமஸும் அவன் டாப்பர் ஸ்டூடெண்ட் தான், அவன் பேரு ஆமா அவன் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் பிரசிடென்ட் பா, அவன் பேர் ரியாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவை யாரோ அப்ப அங்க இருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்களா. அப்ப தாமஸும் ஆமா அது அவங்க தான் லியோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்திருப்பான். அங்க பார்த்தா லியோ ஆளக்கானோ. அப்ப தாமஸும் ஜெஸ்லா கிட்ட அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஹீரோவும் சரியா என்னாச்சு உனக்கு, ஏன் என்ன இங்க எழுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என் கூட அமைதியாவா, ஒரு இடத்துக்கு நம்ம கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி செலியாவும் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செலியாவும் லூமின் சிட்டில ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் பிரசிடென்ட் நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா, எதுக்காக, அவர் என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செலியாவும் பெருமூச்சு விட்டுட்டு உனக்கு உண்மையிலேயே ஸ்கூல் ரிலேட்டடான எந்த மேட்லயும் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு இதுல இருந்தே எனக்கு நல்லா புரியுது. சரி நீ அங்க வா, உனக்கே எல்லா விஷயமும் புரியும். ஆனா எதுக்கு அவர் என்ன இங்க உன்னை கூட்டுற சொன்னாருங்கிற மாதிரி எனக்கு எதுவும் சரியா தெரியல. இந்த பிளேஸ்ல எதுக்காக மீட் பண்ண நினைச்சாருன்னு புரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஏன் இங்க நல்ல ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப டக்குன்னு செலியாவும் ஹாப்பியா எழுந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிருப்பா. எனக்குமே அவளுக்கு அண்ணா இருக்காங்கிற விஷயமே எனக்கே இப்பதான் கைஸ் தெரியும். இப்ப அவனும் நைஸ் டு மீட் யூ லியோ ப்ளோவா, நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உன்னோட எய்மே எல்லா கிளாஸையும் மாஸ்டர் பண்றது அப்படிதானே அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கும்போது இவர் தான் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ரியாஸ், செடிங்கர் கிளானோட சேர்ந்தவன். அதோட செலியாவுக்கு இவன் தான் பிக் பிரதரு.
ஹீரோ டென்ஷனை கிளியர் பண்ண அந்த குரூப்ல இவனுமே இருந்திருப்பான். இப்போ வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த புட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லியிருப்பான். அப்ப செலியாவும் அமைதியாகும் போது, என்னாச்சுமா உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செலியாவும், எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிடுறது ஒரு புது விதமான உணர்வா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு, இது நான் டேஸ்ட் ரொம்ப டெலிசியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டே சொல்லியிருப்பா. அப்ப ரியாஸும் அப்படின்னு சொல்லி அவனும் சிரிச்சுட்டு, நீ லூமின் அகாடமி வந்தக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் கூட்டு வரலான்னு இருந்தேன், ஆனா இப்ப எதுவா இருந்தா என்ன, ஆமா லியோ நீ வந்து எங்க அத்தை பையன் தானே, நீ எங்க அம்மாவை மீட் பண்ணிருக்கியா, ஆனா நான் உங்க அம்மாவை நிறைய டைம் மீட் பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்ல ஆண்டி உண்மையிலேயே ரொம்ப அழகான ஃபேமஸான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமில தெரியுமா உனக்கு, அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல அவங்க ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க அப்படின்னு ஹீரோ அம்மா பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்ப ஹீரோவும் யாரு எங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, அதுக்கு அவனும் வந்துட்டு ஆமா உங்க அம்மா தான், அவங்கள பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா என்ன, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க ஸ்கூல்ல ஒரு லெஜண்ட்னே சொல்லலாம், அந்த அகாடமில அவங்க படிக்கும்போது நிறைய ஜித்து வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க, என்கிட்ட கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அது என்ன தெரியுமா, டோர்மெட்டரியில அவங்க இருக்கும்போது ஒன் டைம் டெசர்ட் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கேதர் பண்ணி பிரின்சிபல் ஆபீஸே போயிட்டு முற்றுகையிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அப்படியே பெரிய போராட்டமா அப்ப நடந்துச்சான் அப்படின்னு சொல்லும்போது அப்ப செலியாம இருந்துட்டு, அப்படியா நம்ம ஆண்டி தான் அகாடமில பேசுற அந்த ஃபேமஸான இன்சிடென்ட்டுக்கு காரணமா, அவங்கதான் மாஸ்டர் மைண்ட் புரோட்டாகனிஸ்டா, நம்ம ஆண்டியா கொக்கா அப்படின்னு சொல்லும்போது ரியாஸும் ஆமா செலியா அவங்கதான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா, நான் நினைச்ச மாதிரியே இவன் லூமின் அகாடமியோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனா தான் இருக்கான், இவனை பார்க்கும்போது ஹீரோ ஆகிறது இவனுக்கு ஒரு பெரிய மேட்டராவே இருக்காது போல இருக்கு அப்படிதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்கும்போது அப்ப ரியாஸும் அப்ப சரி ஆண்ட்டு போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்த அந்த டெசர்ட்டை நம்ம நெக்ஸ்ட் டைம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செலியாவும் ஆமா கண்டிப்பா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ரியாஸும் நான் ஃபர்ஸ்ட் போறதால நான் பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் அப்ப போகும்போது அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெளியே போயிருப்பான். அப்ப ரியாஸ் அவனுக்குள்ள வச்சிருந்த அந்த ஃபிராக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ரெக்கார்டு ஃபிராக்மெண்ட் அதை வந்து வெளியே எடுத்திருப்பான். அதுல பார்க்கும்போது அந்த பாக்ஸ் க்ளோ ஆயிருக்கும். இது ஏன் இப்ப இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே சீனை கட் பண்ணி கிளாஸ் 5ல தான் கட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு ஸ்டூடெண்டும் ப்ரொஃபசர் எட்மோண்ட் கிட்ட எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் வந்துட்டு எலியானா உனக்கு என்ன வேணும், ஏதோ மோசமான கொஸ்டின் மட்டும் கேட்டுறத அப்புறம் நான் காண்டாயிருவேன், உன்னோட குப்பு மாதிரியான கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளும் இல்ல இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், அது என்ன அப்படின்னா எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுத்துட்டாங்க, நம்ம கிளாஸ்ல தான் இன்னும் ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே போடல, நம்ம கிளாஸ்க்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இந்த சொம்பு தூக்கி வந்துட்டு ஆமா அக்கா சொல்ற சரிதான், நீங்க இங்க கிளாஸுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா ஓ ரைட் நானும் மறந்துவிட்டேன், லியோ நீயே கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிக்கோப்பா சரிதானே அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எலியனாவும் இருந்துட்டு முடியாது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எலியானா அக்காவின் சொம்பு தூக்கியலும் இருந்துட்டு ஆமா எங்க அக்கா சொல்றது சரிதான், நீங்க ஏதாச்சும் தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க, ஒழுங்கா ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுங்க, இல்லாட்டி நாங்க இங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு உங்களுக்கு என்ன இப்ப ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்தாகணும் அவ்வளவுதானே, சரி ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா யார் ஆக போறாங்களோ அவங்க வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் தூக்கி வச்சிருப்பாரு. இதை பார்த்து அந்த எலியானா வந்துட்டு ஆத்தாடி ஆத்தா நம்ம தேவையில்லாம பெரிய பிரச்சனை பண்ணி விட்டோமே, கொஞ்ச நேரத்தால் நம்மள பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவளும் பார்க்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜாயின் கிளாஸ் நடத்த போறோம், அதனால எல்லா ஃபர்ஸ்ட் இயர்ஸும் தயவு செஞ்சு ஆடிட்டோரியம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம், அனைவரும் தயவு செய்து ஆடிட்டோரியம் வரும்படி தங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது உங்களுடைய ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லும்போது அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஜாயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி சாக்கில பார்க்கும்போது அப்ப நம்ம லியோ வந்துட்டு ப்ரொஃபசர் நம்ம இதுக்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்ப அதுக்கு நம்ம ப்ரொஃபசர் வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இது எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல அப்ப மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு குரூப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதோட இந்த சாப்டரையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், என்ன அப்படின்னா அது வந்து இந்த ஆரா பத்தி தான். இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் யூஸ் பண்ற எல்லா கிளானும் பாத்தீங்கன்னா ஆரா வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு கிளானுக்கும் தனித்தனி ஆரா இருந்திருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆரா இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒன் ஆஃப் த ஆரா தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜெட்டிங்கர் கிளானோட ஆரா. அதே ஆராவை தான் இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஜெட்டிங்கர் கிளானோட பீனிக்ஸ் ஆரா வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆராவா இருக்கும். அதே மாதிரி மற்ற ஆராஸுக்கும் ஒவ்வொரு ஆராக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற பவர் இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா இப்ப டோரான் யூஸ் பண்ற ஆரா பாத்தீங்கன்னா அது லைட்னிங் ஆரா, அவனோட ஆரா பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்பீடா இருக்கும், உதவியா இருக்கும். ஆனா அதுக்காண்டி அது பவர் எல்லாம் சொல்லிட முடியாது. ஆனா நம்மளோட பீனிக்ஸ் ஆராவை கம்பேர் பண்ணும்போது அது வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி பீனிக்ஸ் ஆரா இந்த டோரான் யூஸ் பண்ணக்கூடிய லைட் ஆராவை கம்பேர் பண்ணும்போது அதுல வந்துட்டு வேகம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஆராக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் இருக்கும்.
இதை தான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.